ஹாய், இன்றைக்கி நம்ம ராகி சமையலில் சிக்கன் 65 மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாய்த்தூள் 125 கிராம், கறி மசாலா 75 கிராம், கரம் மசாலா 25 கிராம், பூண்டு 75 கிராம், அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு, காய வைத்த சுக்கு பவுடர் 75 கிராம், மஞ்சள் தூள் 50 கிராம், உப்பு 125 கிராம், மைதா 500 கிராம், சோள மாவு 625 கிராம். இதையெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா காய வச்சு மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கியிருக்கோம், சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றா கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இதில் நம்ம போட்டுட்டோம். இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம தேவைப்படும் போது எடுத்து நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுலேருந்து நம்ம 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மிக்ஸ் பண்ண 65 மசாலாவை இதில் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன், அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, நல்லா பெசரிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுக்கலாம். ஊறிடுச்சு. இப்போது வானலில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. நம்ம இப்போ இதை ஊற வச்ச 65 எடுத்து, நீங்கள் கலர் பவுடர் வேணும்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. நமக்கு பாருங்கள், கரெக்டாக நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம கலர் போட்டால் இன்னும் கலராக இருக்கும். நம்ம கலர் பவுடர் சேர்க்காத தட்டி இதுதான் நார்மல் கலர். சரிங்களா? கலருக்காக காஷ்மீர் சில்லி போட்டிருக்கோம், அது சொல்லாமல் விட்டுட்டோம். சரிங்களா? இவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 மசாலா ரெடி. சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஓகே, நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சிக்கன் 65 மசாலா பேக் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ண மசாலா இது. வீட்லேயே நம்ம ரெடி பண்ணது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.